ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா எப்பப்போல்லாம் என்னால் முடியுதோ, எப்பப்போல்லாம் நான் ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணுறனோ அந்த ஸ்டோரி உங்களோட நான் இப்போ ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஸ்டோரினா எந்த மாதிரினா, நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அதாவது அந்த காலத்துலேருந்து ஏதாவது ஒரு அரசர்களோ இல்லை ஒரு மகாபாரதம், ராமாயணம், அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கலில் வந்து ரியலாக வாழ்ந்தவங்க, இல்லை ஒரு சேவை பண்ணுறவங்க, அந்த மாதிரி யாராவது ஒரு பர்சனை பற்றின ஒரு ஸ்டோரி, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக அந்த மாதிரி வேணும்னா அந்த மாதிரி கூட நம்ம போடலாம். நான் ட்ரை பண்ணுறேன். அந்த மாதிரியும் கிடச்சிதுன்னா எனக்கு ஸ்டோரி எல்லாமே பிடிக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ஹாலிவுட் மூவிஸ்லாம் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி ஏதாவது நமக்கு பிடிச்ச மூவி, அந்த மாதிரி அதில் இருக்க ஸ்டோரி, அதில் இருக்க கதைகள், அந்த மாதிரி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ அது பேஸ் பண்ணி இன்றைக்கி வந்து நான் என்ன ஸ்டோரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன்னா அந்த பேர் கேட்டதுமே எல்லாருக்கும் என்ன தோணும்? சின்ன வயசுலேருந்து நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? ஹரிச்சந்திரன் அவங்க சாகுற வரைக்கும் உண்மையை மட்டும்தான் பேசுவாங்க. அவங்க வந்து பொய்யே பேசினதில்லை. நிறைய மூவிஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா, காமெடிஸில் எல்லாத்துலேயும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் பெரிய ஹரிச்சந்திரன், பொய்யே பேச மாட்டாங்க. அந்த டைலாக் வந்து எல்லா இதுலேயுமே நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? ஸோ ஹரிச்சந்திரன் அவங்க வந்து எப்படி வாழ்ந்தாங்க, எதனால் அப்படி சொன்னாங்க, எதனால் வந்து இது வழியாக இந்த மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க, நம்ம கேள்விப்பட்டோம். இவர் பெரிய ஹரிச்சந்திரன், பொய்யே பேச மாட்டாங்க, பொய் பேசாத ஒருத்தர் இருந்தாங்களா? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டாபிக் வந்து ஹரிச்சந்திரனை பற்றி. ஹரிச்சந்திரன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கோசல நாடு, அந்த நாட்டோட அரசர் தான் வந்து ஹரிச்சந்திரன். அவர் வந்து பார்த்திங்கன்னா சந்திரமதி அப்படிங்கிறவங்களை வந்து கல்யாணம் பண்ணாங்க. சந்திரமதி அவங்களோட ஒய்ஃப் பற்றி ஒரு சின்ன நான் இந்த படிக்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அவங்க வந்து பெண் குழந்தைய பிறக்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பிறக்கும் போதே வந்து கழுத்தில் தாலியோடு பிறந்தாங்களாம். அந்த சந்திரமதி ஹரிச்சந்திரனோட ஒய்ஃப். அவங்க வந்து பிறக்கும் போதே அந்த தாலியோடு இருந்ததை பார்த்துட்டு ஒரு அசரீரி சவுண்டாக அவங்களுக்கு வந்து கேட்டுச்சான். இந்த குழந்தையோட கழுத்தில் தாலி இருக்கு அப்படின்னு யார் கண்ணுக்கு தெரிஞ்சு அது சொல்கிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த பொண்ணோட கணவர் அப்படின்னு சொல்லி ஒரு அசரீரியாக வந்து கேட்டுச்சான். ஸோ அவங்களுக்கு வந்து சுயவரம் நடத்துகிற அந்த வயசு வந்தப்போ வந்து ஹரிச்சந்திரனும் சுயவரத்துக்கு போகிறாங்க. இவங்களும் அரசர் தானே. ஸோ சுயவரத்துக்கு போகும்போது சந்திரமதி கழுத்தில் பார்த்து தாலி இருக்கு அப்படின்னு இவர் கரெக்டாக சொன்னாராம். ஸோ அவங்களுக்கு அப்படிதான் கல்யாணம் ஆச்சு. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அவங்களுக்கு பிறந்த ஆண் குழந்தையோட பேர் வந்து லோகிதாசன். அவங்களுக்கு 6 வயசாக இருக்கும்போது அப்போதான் ஹரிச்சந்திரனுக்கு நிறைய ப்ராப்ளம்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ராப்ளம் பேசிக்காக எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்திரலோகத்தில் வந்துட்டு முனிவர்கள், நிறைய கடவுள் இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களோட சபையில் வந்துட்டு நிறைய பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது சொல்கிறாங்களா, இந்த மாதிரி பூலோகத்தில் வந்துட்டு அரசர் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து மனுநெறி தவறாதவங்க, அதாவது நீதி தவறாதவங்க, பொய் பேசாதவங்க, பொய்யே எந்த ஒரு சூழ்நிலையும் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பொய்யே பேசினதில்லை. அந்த மாதிரி தான் அவங்க நாட்டையும் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க. அப்படியா, அதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு முனிவர் வந்து சொல்கிறாங்க. அதுதான் விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் வந்துட்டு எப்படி ஒருத்தங்களால் வந்து பொய்யே பேசாமல் இருக்க முடியும்? அதாவது கடவுள் கூட போய் பேசிடுவாங்களாம், கடவுளாக இருந்தால் கூட. அப்போ ஒரு மனிதனாக இருந்துட்டு எப்படி பொய் பேசாமல் இருக்காங்க? இதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன், கண்டிப்பாக பொய் பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அவங்க பிறந்ததுல இப்போ வரைக்கும் பேசினதே கிடையாதுன்னு அந்த சபையில் இருக்க மற்ற முனிவர்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணிக்கிறாங்க. ஸோ விஸ்வாமித்திரர் வந்துட்டு ஒரு சபதம் எடுக்கிறாரு. நான் வந்து அவங்கள பொய் பேச வச்சிடுறேன், அப்படி பண்ண போகிறேன் நான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நாரத முனிவர் இருக்காங்க பார்த்தீங்களா? அச்சச்சோ, நான் வந்துட்டு இதெல்லாம் வெளியே கண்டிப்பாக சொல்லிடுவேன், அதனால் வந்துட்டு என்னை வந்து எங்கேயாவது அடைச்சி வச்சிருங்க. நாரதரோட வேலை, அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி அவர் பண்ணிடுவார் இல்லையா? அவருக்கே வந்து அவர் மேலே நம்பிக்கை இல்லை. நான் வெளியே போய் சொல்லிடுவேன், ஸோ இது நடக்காமல் போயிடும். நீங்கள் அந்த பண்ணி முடிக்கிற வரைக்கும் என்னை தனியாக அடைச்சி வச்சிருங்க, நான் எங்கேயும் யார்ட்டையும் சொல்லாத மாதிரி என்னை பார்த்துக்கோங்க அப்படின்னு நாரதர் சொல்லிட்டாராம். விஸ்வாமித்திரர் வந்துட்டு ஒரு ப்ராப்ளமாக வந்துட்டு விஸ்வாமித்திரர் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம்ஸாக கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து அவரோட பவர்லாம் யூஸ் பண்ணி
2 அழகான பொண்ணுங்கள அனுப்பி வைக்கிறாரு. அனுப்பி வச்சுட்டு ஹரிச்சந்திரன் கிட்ட போறாங்க. அவங்க போயிட்டு அவங்களால முடிஞ்சதெல்லாம் பண்ணி மயக்கி, எங்கள 2 பேத்தையும் நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவரு வந்து சந்திரமதி தான் அவங்களோட மனைவி. அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்துட்டு நான் இல்ல உங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். கண்டிப்பா பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி உங்களால கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னா, எங்களுக்கு வந்து உங்ககிட்ட இருக்க செல்வங்கள் எல்லாமே நீங்க குடுக்கணும் கண்டிப்பா. எங்கள மறுக்கிறீங்க இல்லையா? அப்படிங்கிற மாரி கேட்டுடுறாங்க. அவரால பதில் சொல்ல முடியல. அவங்கள கல்யாணம் பண்ணிக்க வேணான்னா, அப்போ நம்ம இத குடுத்தரலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருக்க காசு எல்லாமே, செல்வங்கள் எல்லாமே, பொற்காசுகள் எல்லாத்தையுமே குடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காசு எல்லாம் வந்துட்டு இன்னொருத்தர் வந்து இவர்கிட்ட அவரோட ஃப்ரெண்டு அவர் வந்து குடுத்து வச்சிருப்பாரு. நான் இந்த மாதிரி ஒரு வேலையா போறேன். நான் வர வரைக்கும் நீங்க இத பத்திரமா வச்சிருக்கணும். எனக்கு இந்த செல்வங்கள்லாம் வேணும்னு சொல்லி குடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நெறைய போயிடும். விஸ்வாமித்திரர் இன்னும் என்ன பண்ணுவாருன்னா, நெறைய பேர அனுப்பி வச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்து ஹரிச்சந்திரன் வந்து நெறைய இல்லாதவங்களுக்கெல்லாம், ஏழை எளியவர்களுக்கெல்லாம் வந்துட்டு நெறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. தானம் குடுப்பாங்க. ஸோ அந்த மாரி நெறைய பேர அனுப்பி அவர்கிட்ட இருக்க எல்லா காசையுமே குடுத்து முடிச்சிடுறாங்க. அப்புறமா வந்துட்டு நெறைய அனிமல்ஸ் எல்லாம் அனுப்புறாரு விஸ்வாமித்திரர். அனுப்பி அவங்க நாட்ட வந்துட்டு சீர்குலைய வைக்கணும். அதுக்காக என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்த மாரிலாம் பண்றாரு. ஸோ அனிமல்ஸ் வந்துச்சுன்னா, அவரால முடிஞ்ச அளவுக்கு அனிமல்ஸ் எல்லாம் வேட்டையாடி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றாங்க. விஸ்வாமித்திரர் வந்துட்டு வேற ஏதாவது பண்ணணும். இவருக்கு இவ்ளோ பண்ணிட்டோம். ஒரு ப்ராப்ளத்துல இருந்து வெளிய வந்துடுறாங்க. ஸோ வேற ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாள் ஹரிச்சந்திரன் தூங்கும்போது அவங்க கனவுல போயிட்டு அவரோட நாடு அந்த அரசபை அந்த இது எல்லாமே நீங்க எனக்கு குடுத்துறணும். அந்த மாதிரி இவங்க கேட்கிற மாரியும், அது வந்து அவரும் தானமா வந்து விஸ்வாமித்திரருக்கு எல்லாத்தையும் குடுத்துட்டு அந்த நாட்டை விட்டே வெளிய போற மாரியும் ஒரு கனவு தான் காண்றாரு. ஸோ அவர் வந்து உண்மைய வந்துட்டு எல்லா இடத்துலயும் உண்மைய மட்டுமே பேசுறவரு, கொடுத்த வாக்க காப்பாத்துறவரு ஹரிச்சந்திரன். ஸோ அதனால தூங்கி எழுந்ததும் அடுத்த நாள் காலையில நம்ம வந்து வாக்கு குடுத்துட்டோம் நைட் நம்ம கனவுல. ஸோ அதனால விஸ்வாமித்திரருக்கு நம்ம எல்லாத்தையும் நம்ம குடுத்துடணும் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் வர சொல்லி அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு தன்னோட மனைவி, மகன் 2 பேரை மட்டும் கூட்டிட்டு 3 பேரும் அந்த நாட்டை விட்டே வெளியே போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து குடுத்து வச்சிருந்தாங்க இல்லையா? நெறைய செல்வங்கள் அண்ட் பொற்காசுகள் அது எல்லாமே வந்துட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப வந்து கேட்பாங்க. ஸோ விஸ்வாமித்திரர் அவரு குடுத்த பிரச்சனை தான் இது எல்லாமே. அவங்க ஃப்ரெண்டுங்கிறவங்கள ஒருத்தங்கள அனுப்பி அவங்க காசு இவர்கிட்ட குடுத்து வச்சது, ஹரிச்சந்திரன்ட்ட குடுத்து வச்சது எல்லாமே அவரோட ப்ராப்ளம் குடுக்கறதுல ஒரு பார்ட் ஆஃப் தான் இதுவும். ஸோ வந்துட்டு ஹரிச்சந்திரன் வந்துட்டு சொல்றாங்க, எனக்கு வந்து ஒரு 45 நாள் டைம் குடுங்க. நான் அதுக்குள்ள நீங்க என்ட்ட குடுத்த உங்க பணத்த நான் திரும்ப குடுத்துர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போறாரு. டைம் வாங்கிட்டு போறாரு. போறப்ப என்ன பண்றாருன்னா, அவர்கிட்ட எதுவுமே கிடையாது. அவ்ளோ காசு சேர்த்தியும் நம்ம குடுக்க முடியாது. ஸோ என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு இடுகாடு இருக்கு இல்லைங்களா? அங்க வந்து தன்னை வந்துட்டு வித்துக்கிறாரு. என்ன வாங்கிட்டு நீங்க காசு குடுங்கன்னு சொல்லிட்டு, இவரு அங்க வேலைக்கு சேர்ந்துட்டு அந்த காசு வாங்கிக்கிறாரு. அவரோட மனைவியையும், மகனையும் வேற ஒருத்தங்கிட்ட இதே மாரி வித்து காசு வாங்கி, அந்த காசு வந்து அவங்க ஃப்ரெண்டுட்ட குடுத்து அத செட்டில்மெண்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கேயே வேலை செஞ்சுட்டு, அங்கேயே கிடைக்கிற சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு, அங்க கிடைக்கிற பணத்த மட்டும் வச்சுட்டு, அவங்க வாழ்க்கை இப்படியே போய்க்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஸ்வாமித்திரர் இன்னும் நெறைய ப்ராப்ளம் சின்ன சின்னதா நெறைய குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் குடுத்துட்டு, "உன்னால முடியலையா? நீ வந்துட்டு எனக்கு நாடு எதுவுமே தரலன்னு பொய் சொல்லிடு. உன்கிட்ட எல்லாமே இருக்குன்னு நீ சொல்லிடு. அந்த மாதிரி நீ பொய் சொல்லிட்டின்னா, உன் வாயிலேருந்து பொய் வந்துருச்சுன்னா, உன்னோட நாடு, உன்னோட அரசர் பதவி எல்லாமே நான் உனக்கு குடுத்துர்றேன்" அப்படின்னு விஸ்வாமித்திரர் வந்து வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா, அவங்க மனைவி சந்திரமதியும், ஹரிச்சந்திரன் 2 பேருமே வந்து இல்ல நம்ம வந்து பொய் சொல்லவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே கான்ஷியஸாவே இருப்பாங்க. ஸோ பொய் எந்த இடத்துலயுமே சொல்லவே மாட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட மகன் வந்து லோகிதாசன் வந்துட்டு பாம்பு கடிச்சு ஒரு நாள் இறந்துருவாங்க. இறந்த தன்னோட மகனை வந்துட்டு இடுகாட்டுக்கு தூக்கிட்டு வருவாங்க மனைவியே. சந்திரமதியே அவங்க மகனை வந்து தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி சடங்குலாம் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வரும்போது, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஹரிச்சந்திரன் தன்னோட மகன் ஆனாலும் வந்துட்டு, "நீங்க வந்து இடுகாட்டுக்கு குடுக்க வேண்டிய காசு குடுத்தா தான் நான் வந்து உங்க மகனை எடுத்துக்குவேன்" அப்படியே சொல்லிருவாரு. ஸோ வந்து அவரோட கடமைய செய்யறதுலயும், அவர் தன்னையே வித்து அந்த இடத்துக்கு அந்த பதவிக்கு வந்திருக்காரு.
ஸோ அந்த தொழிலுக்கானதையும் நம்ம செய்யணும், அதனால வந்துட்டு இதுதான் ப்ரொசீஜர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் சந்திரமதி கிட்ட என்கிட்ட காசே கிடையாது, என்கிட்ட காசே இல்லவே இல்லை, ஸோ நான் என்ன பண்ணுறது அப்படிம்பாங்க. அப்போது வந்து உன் கழுத்தில் இருக்க தாலியை கொடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ வந்துட்டு தன்னோட தாலியையும் கொடுத்து மகனுக்கான பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்படியே கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமா இன்னொரு ப்ராப்ளம் வரும். அந்த ஊர் காசிக்கு போயிருப்பாங்க. அந்த நாட்டை விட்டு போகிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா காசி. அந்த காசி அரசரோட பையன் வந்து ஒரு நாள் வந்து கொன்றுவாங்க. நிறைய கொள்ளையர்கள்லாம் சேர்ந்து அவங்க மகனை கொன்றுவாங்க. கொன்று அந்த மகன் வந்துட்டு ஒரு நாள் சந்திரமதி கண்ணில் படுறாங்க. அதாவது கொன்னுட்டாங்க ஒரு நைட் டைமில். சந்திரமதி அதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பையன் வந்து இப்படி கொன்று செத்து கிடக்குறானேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வருவாங்க. ஸோ அங்கே இருக்க அந்த நாட்டோட அரசனோட பையன் இல்லையா, காவலாளிகள்லாம் பிடிச்சிட்டு போயிட்டு அரசர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ மனைவி தான் அந்த பையனை கொண்டு வந்தால், நீ தான் என் பையனை கொண்டுட்ட, ஸோ உனக்கு தான் நாங்கள் தண்டனை கொடுப்போம், நீ தான் கொலை பண்ணவ அப்படின்னு சொல்லி அந்த அரசர் வந்துட்டு இடுகாட்டில் வேலை செய்கிறா அவங்களோட ஹஸ்பண்டே ஹரிச்சந்திரனையே கூப்பிட்டு, நீ இந்த பொண்ணை வந்துட்டு தலையை துண்டா வெட்டிடணும், அதுதான் வந்து அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குற தண்டனை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஹரிச்சந்திரனுக்கு என்ன பண்ணுறதே தெரியாது. அப்போவும் நம்ம விஸ்வாமித்திரர் அங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இப்போ கூட நீ போய் சொல்லிவிடு, நான் உனக்கு எல்லாமே கொடுத்துட்றேன், உன் பையன், உன் மனைவி எல்லாமே, நீ இழந்த நாடு, அரசபை எல்லாமே உனக்கு வந்துடும் அப்படி சொல்கிறாங்க. அப்போவும் சந்திரமதி சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்க, போய் சொல்லாதீங்கன்னு. ஹரிச்சந்திரனும் அதே மாதிரி நான் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியவே குனியும் சொல்லிட்டு வாள் எடுத்துட்டு தலையை வெட்டுவாங்க. பட் அருவாளால் விழாமல் அவங்க கழுத்தில் ஒரு மாலையாக விழுந்து, முனிவரே வந்துட்டு உனக்கு வந்து எல்லாமே கிடைச்சிரும், உன்னோட மகன், உன்னோட நாடு எல்லாமே கிடைச்சிரும்னு சொல்லி, ஸோ எல்லாமே அவங்களுக்கு அப்படியே கிடைச்சிரும். ஸோ அவங்க மகனே இறந்த அப்போ கூட பொய்யே பேசாத ஒரு மனிதர் ஹரிச்சந்திரன். அவங்க மனைவியும் அவங்களுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருந்தாங்க. இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.